Yeah, in today's session, we're going to discuss about the BigQuery partitioning. We're going to discuss a third partitioning named as ingestion time partitioning. Okay, you can create a table partition by ingestion time. ஓகேங்களா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் டேட்டா செட்ல உங்களுக்கு வந்து டைம் ஸ்டாம்ப் இல்லை டேட் இல்லை பிளஸ் இன்டீஜர் காலம் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸா இல்லை ரேஞ்சஸா இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூ ஹாவ் ஏ ஹியூஜ் டேட்டா செட்ஸ் ஒரு டேட்டா செட் பார்த்தீங்கன்னா சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு ஃபார் லார்ஜ் டேட்டா செட்ஸ் யூ கேன் கோ ஃபார் இன்ஜெக்ஷன் டைம் பார்ட்டிஷனிங். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டேட்டா உள்ள வரும்போது அந்த டேட்டால டைம் ஸ்டாம்ப் இருக்கலாம், மேபி இல்லாம கூட இருக்கலாம், ஆஸ் வெல் அஸ் இன்டிஜர் காலம் ரேஞ்சஸ் இல்லாம இருக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரிஃபர் த இன்ஜெக்ஷன் டைப் பார்ட்டிஷனிங். அப்படின்னா என்ன தெரியுமா, நீ அந்த டேட்டா எப்போ உள்ள வருதோ நீங்க வந்து அந்த டைம் டேட்டா எப்போ உள்ள வருதோ டேபிள் உள்ள வருதோ அப்ப என்ன டைம் வருதோ அந்த டைம் வச்சு நீங்க என்ன பண்றீங்க பார்ட்டிஷன் பண்றீங்க. தட் இஸ் கால்ட் இன்ஜெக்ஷன் டைப் பார்ட்டிஷனிங். Okay, when the data arrives to the table, you have to see the time. அப்போ என்ன டைம் பார்க்கணும், you have to see the UTC time. ஓகேங்களா, அப்போ என்ன டைம்ல உள்ள வருதோ அதை வச்சு நீங்க பார்ட்டிஷன் பண்ண போறீங்க. இட் கேன் பி day wise partition or hourly partition or monthly partition or yearly partition. Okay, as well as you have to see the granularity level. If you choose day partition, the maximum the BigQuery will take 4,000 partitions allow பண்ணும். As per the table quota, as per table quota, you can do only 4,000 partitions per table. You have to choose a granular level instead of taking day partition. You can prefer monthly partition. இப்போ hourly partition பண்ணா உங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு ஹவருக்கு partition டேட்டா இருக்கும். It will exceed 4,000 partitions. As per your table quota, we have only 4,000 partition per table. அப்ப நீங்க என்ன பண்ணணும், granularity level you have to take day partition. Day partition வந்து 4,000 exceed ஆகுது அப்படின்னா again you have to check, again you have to move further granularity. That's called monthly partition. இது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்ஜெக்ஷன் டைம் வச்சு பார்ட்டிஷன் பண்ணணும். அந்த வர டேட்டா செட் பார்த்தீங்கன்னா டைம் இருக்காது, டேட் இருக்காது, as well இன்டிஜர் காலம் ரேஞ்சஸா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், டேட்டா எப்போ டேபிள்குள்ள வருதோ அப்போ என்ன டைமோ அந்த டைம் வச்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ட்டிஷன் பண்ணணும். இது ஹவர்லி பார்ட்டிஷனா இருக்கலாம், மந்த்லி பார்ட்டிஷன் ஆர் வீக்லி பார்ட்டிஷன் ஆர் இயர்லி பார்ட்டிஷனா இருக்கலாம். ஓகே, தட்ஸ் வாட் சேயிங் ஹியர் இஸ். அண்ட் தென் ஓகே, நீங்க வந்து இந்த இன்ஜெக்ஷன் பார்ட்டிஷன் எதுக்கு பண்றோம் அப்படின்னா எனக்கு வந்து கொரி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது பண்றோம். ஓகேங்களா, எவ்ரிடே ஐ கெட்டிங் அரௌண்ட் 20 GB of data. If I kept all 20 GB of data in single table, எனக்கு கொரி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா, I want to scan all the rows, right? It will take more time, as well as query will take more time to execute in the Dremel engine. Dremel engine மூலமா என்ன ஆகும்னா எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா எப்போ டேட்டா உள்ள வருதோ அந்த டைம் ஸ்டாம்ப் வச்சு நான் என்ன பண்றேன், டைம் ஸ்டாம்ப் மீன்ஸ் அப்ப கரெக்டா டைம் இருக்கும். நீங்க கேட்கலாம் டேட்டா செட்ல டைம்னு கேட்கலாம். டேட்டா செட்ல டைம் இல்ல, பட் எந்த டைம் நமக்கு தெரியும் இல்ல, கரண்ட் டேட் எடுத்தீங்கன்னா என்ன தெரியும், டேட் தெரியும், டைம் ஸ்டாம்ப் எடுத்து டைம் தெரியும், அது என்ன கரண்ட் டைம் இருக்கோ அந்த டைம் வச்சு நான் பார்ட்டிஷன் பண்றேன். புரியுதா? ஃபைன். Now you can going to see we're going to introduce one column called pseudo column. ஓகேங்களா, இன்ஜெக்ஷன் வந்து எப்படி பார்ட்டிஷன் பண்ணணும் அப்படின்னா சூடோ காலம் வச்சு பார்ட்டிஷன் பண்ணணும். பார்ட்டிஷன் டைம் அண்டர்ஸ்கோர் பார்ட்டிஷன் டைம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சூடோ காலம். சூடோ காலம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டேபிள் இருக்காது, அந்த காலம் இருக்காது. வச்சுங்க, சூடோ காலம் மீன்ஸ் that column won't be available in the table, won't be available in the table, but the pseudo column will give the information about the date, time, as well as a row ID, sequence number, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனா இந்த பார்ட்டிஷன் டைப் சூடோ காலம்ல நீ கொரி பண்ணலாம், செலக்ட் பண்ணி கொரி பண்ணி டைம் எடுத்துக்கலாம். ஆனா பட் யூ கான்ட் ஏபிள் டு இன்சர்ட் ஆர் அப்டேட் இன் த சூடோ காலம். I can say in a nutshell, it is a virtual column சொல்லலாம். டேபிள்ல இருக்காது, you can't see in the tables, but you can able to select the value from pseudo column, but you can't able to update or insert or delete the
values in the pseudo column. ஓகேங்களா? இந்த pseudo columnன்றது என்ன அப்படின்னா it will going to give the time, date as well as a row ID and then sequence number இதெல்லாம் வந்து அதுல இருக்கும். நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா வந்து டேபிள்ல பிசிக்கலா எக்ஸிஸ்டா இருக்காது. ஓகே, தட்ஸ் வை pseudo column. இந்த pseudo column யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பார்ட்டிஷன் டைம்ன்ற pseudo column யூஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ண போறேன், I going to take the time, I can take the hours, I can take the day, I can take the month, I can take the year. From the pseudo column I can extract. ஓகேங்களா? இப்போ கரெக்டா என்ன டைம் இருக்கு? See my clock. What's the time now? 6:37 and then date is going to be 11/15/2023. இதுதான் இப்போ கரண்ட் டைமா இருக்கும். ஓகேங்களா? That is called pseudo column வந்து நீங்க எடுத்துக்கலாம். இத வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? Ingestion பண்ணிக்கலாம். ஓகே, you can perform the ingestion. இத பாருங்களேன், என்ன பண்றேன்? I have 3 columns. What I am doing here is இப்பதான் டேட்டா உள்ள வருது. இப்பதான் என்ன வருது? என் டேட்டா உள்ள வருது. 2021 5/7 17/22 00ன்றது சொல்லிட்டு டேட் டைம் உள்ள வருது. என் சூடோ காலம்ல பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலா சூடோ காலம்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? 2021 05 07 என்ன இருக்கும்? ஹவர்ஸ் இருக்கும், மந்த் சாரி ஹவர்ஸ் இருக்கும், மினிட்ஸும் செகண்ட்ஸும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? எல்லாமே 0 தான் இருக்கும். பிகாஸ் we going to perform only day partition, monthly partition, year partition பண்ண முடியுது. hour partition பண்ணுவோம், minutes partition பண்ணுவோமா? minutes partition பண்ணுவோமா கேட்டேன். minutes partition பண்ணுவோமா? seconds partition பண்ணுவோமா? I'm asking you guys. Yes sir, hours count sir. பண்ணுவோம். ஓகேங்களா? நார்மல் டைம் பாத்தீங்கன்னா இதான் டைம் பாத்தீங்கன்னா 21/5/7. ஓகேங்களா? பாத்தீங்கன்னா 5 month 7th date hours per second இதான் நார்மல் டைம். ஆனா பாத்தீங்கன்னா சூடோ காலம்ல என்ன பண்ணிக்கலாம்? நம்ம you can take the year, month, day ஆர் எடுத்துக்கலாம். எனக்கு மினிட்ஸ் செகண்ட்ஸ் தேவையில்லை. தட்ஸ் வை இட்ஸ் கெட்டிங் 00 வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன்னா ஐ பர்ஃபார்மிங் ஃப்ரம் திஸ் டேட் ஐ எம் பர்ஃபார்மிங் ஹவர்லி பார்ட்டிஷன். ஹவர்லி என்ன பார்ட்டிஷன் தெரியும் உங்களுக்கு? 21 இருக்கணும், இந்த இயருக்குள்ள, இந்த மந்த்துக்குள்ள, இந்த டேட்குள்ள, இந்த ஹவர்ஸ் இருக்கணும். ஐ எம் கெட்டிங் 2021 இயர் and then month and then day and then hours. பாத்தீங்கன்னா 21 குள்ள மந்த் இருக்கும், மந்த்துக்குள்ள என்ன இருக்கும்? டே இருக்கும், டேக்குள்ள ஹவர்ஸ் இருக்கும். பாத்தீங்கன்னா இது ஹவர்லி பார்ட்டிஷன். Now Sujita Priya, if I doing monthly partition, what's the value will be? நான் monthly partition பண்றேன், வேல்யூ என்ன வரும் இதுல? Instead of hourly partition I'm going for monthly partition. What's the value? Chandamal, instead of doing hourly partition I am doing monthly partition. What will be the value now? 05. அது மட்டும் தான் வருமா? I am doing monthly partition. What's the value now? 2021-05. That's the monthly partition. Now you already say for day partition. என்ன value வரும்? Day partition 2021-05-07. 07. That's the day partition. Okay, this is hourly partition. So you're getting the entire 10 digits. Okay, it's a hourly partition. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவைப்படும்? உங்களுக்கு இந்த சூடோ காலம் தேவைப்படும். நீங்க கேட்கலாம், சார் எனக்கு பார்ட்டிஷன் டைம் மட்டும் கேட்டீங்கன்னா பார்ட்டிஷன் டேட் ஒன்று இருக்கு, அதுவும் சூடோ காலம் தான். அது வந்து என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் டேக் ஒன்லி டேட், யூ கான் டேக் ஹவர்ஸ் எடுத்துக்க முடியாது, ஒன்லி டேட் மட்டும் எடுத்துக்க முடியும். இது சூடோ காலம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் காலம். இது டேபிள் எக்ஸிஸ்டா இருக்காது. But you can able to select the data from this pseudo column, but you can't able to update or insert or delete the values in the pseudo column. Okay, fine. Now come here. We have different pseudo columns. One is a partition time, another one is partition date. சொல்லிருக்கனா இல்லையா? எல்லாம் பாத்தீங்கன்னா UTC time stamp base பண்ணி தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஒர்க் ஆகும். Okay. Now already set these things to you. You can perform like hourly partition, like monthly partition, weekly partition, as well as day partition பண்ண முடியும். அதான் கொடுத்திருக்கோம்.
select the kind daily partition or hourly partition, monthly partition or yearly partition. Okay, daily partition பாத்தீங்கன்னா it's a default partition type தான். ஓகேங்களா, ஒரு உங்க டேட்டா வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் டேட்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னா, வைட் ரேஞ்ச் ஆஃப் டெய்லியே டேட்டா வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், டெய்லி பார்ட்டிஷன் போடலாம். ஓகேங்களா, உங்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஹை வால்யூம் ஆஃப் டேட்டா இருக்கு. ஓகேங்களா, எவ்ரி ஹவர் வந்து உங்களுக்கு டேட்டா வந்துட்டு இருக்கு, ஹவர்லி ரேஞ்சஸா இருக்கு. ஹவர்லி ரீடிங் டேட்டா மீன்ஸ் இது ஹவர்லி பார்ட்டிஷன். ஒரு மந்த்லி ஆர் இயர்லி பார்ட்டிஷன் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்ரி மந்த்லி கெட்டிங் டேட்டா, every year you're getting data. அப்ப என்ன பண்ணணும், you have to go for this monthly or yearly partition, depends on the ranges in the data sets. ஓகேங்களா, அது டெய்லி டேட்டா வருதா you can go daily partition போலாம். hourly level உங்களுக்கு டேட்டா வருது அப்படின்னா you can go hourly partition. If the frequency is monthly or yearly you can go for monthly or yearly partition. Okay, now நீங்க கேட்கலாம் வந்து சார் பார்ட்டிஷன் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் டியூனிங், ஆக்சுவலா நான் பண்ணி எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வந்து இன்னொரு கான்செப்ட் இருக்கு, that is called clustering of tables. We are not going to see today, but பார்ட்டிஷன் பண்ணியே என் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணலாம், கிளஸ்டரிங் ஆஃப் டேபிள்ஸ் போலாம். கிளஸ்டரிங் பண்ணீங்க அப்படின்னா உங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப 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 இம்ப்ரூவ் ஆகும். ஓகேங்களா, we are not going to see today, we are going to see discuss only about the ingestion time partitioning. ஓகேங்களா, நான் வச்சிங்க பார்ட்டிஷன் பண்ணியே query performance இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது, the last approach is going to be a clustering of tables. clustering of tables perform பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து drastically not drastically improve ஆகும், performance will be improved. Okay, fine. சரி, கிளஸ்டரிங் பத்தி சும்மா ஒரு ஐடியா கொடுத்துறேன் உங்களுக்கு. கிளஸ்டரிங் படி உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்களேன், now you can able to see the tables, right? I have order tables. ஆர்டர் டேபிள்ஸ் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், இது ஆர்டர் டேபிள்ஸ். இந்த டேபிளை கிளஸ்டர் பண்ணவே இல்லை. கிளஸ்டர் என்ன தெரியுமா அர்த்தம், பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சங்கா பிரிக்கிறது தான் கிளஸ்டரிங். பார்ட்டிஷன் பண்ணிடுவீங்க, அந்த பார்ட்டிஷன் திரும்பி ஒரு சங்கா வந்து செப்பரேட் பண்ணுவீங்க, தட் இஸ் கால் கிளஸ்டரிங். ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் டேபிள், இது வந்து கிளஸ்டரும் பண்ணல பார்ட்டிஷன் பண்ணல. Now இந்த ஆர்டர் டேபிள்ல கிளஸ்டரிங் பண்ணிருக்கேன். கிளஸ்டரிங் புரியுதா, கண்ட்ரி வச்சு என்ன பண்ணிருக்கேன், கண்ட்ரி மட்டும் தனியா என்ன பண்ணிருக்கேன், தனியா பிரிச்சு தெரியுதா, யூ கேன் see the colors. ஜேபி உங்க கண்ட்ரில நம்ம கிளஸ்டர் பண்ணிட்டேன், அண்ட் தென் கேஇ இது கிளஸ்டர், யூகே கிளஸ்டர், அண்ட் தென் யூஎஸ் ஒரு கிளஸ்டர். புரியுதா, மொத்தத்துல கிளஸ்டர் இருக்குங்க. how many clusters we have? I have clustered by countries. Totally how many clusters are there? 4 clusters are there. JPK country, KE, UK and US country. 4 cluster இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல நான் பார்ட்டிஷன் பண்ணவே இல்லை. பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எதை பண்ணலாம், டைம் இட் பார்ட்டிஷன், டிஜிட்டல் டைப் பார்ட்டிஷன் அண்ட் தென் இன்டிஜர் ரேஞ்ச் பார்ட்டிஷன். முதல்ல 3 பார்ட்டிஷன் நம்ம கிட்ட இருக்கு as per BigQuery. ஓகேங்களா, இப்போ இந்த டேபிள்ல எந்த பார்ட்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், which partition will go for? We have 3 partitions, right? Pujita Priya, which partition will prefer? Integer partitioning, time it partitioning, as well as we have ingestion time partitioning. Which partition you will prefer? I'm asking you guys, which partition you prefer? Time unit partition. Time Okay, unit partition. time unit partition prefer பண்ணுவீங்க. பாத்தீங்கன்னா இது ஆல்ரெடி கிளஸ்டர் பண்ணிட்டேன், புரியுதா, கண்ட்ரி வச்சு என்ன பண்ணிட்டேன், கிளஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ பார்ட்டிஷன் அப்ளை பண்ண வரேன். பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன், டெய்லி பார்ட்டிஷன் பண்றேன். டெய்லி பார்ட்டிஷன் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் த டேட், பேஸ்ட் ஆன் த டேட் டைம் பர்ஃபார்மிங். 2லாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு பார்ட்டிஷன் மூவ் ஆயிடுச்சு, புரியுதா. 4லாம் பாத்தீங்கன்னா வேற பார்ட்டிஷன் மூவ் ஆயிடுச்சு, 5லாம் வேற பார்ட்டிஷன் மூவ் ஆயிடுச்சு, சரிங்களா. 6லாம் வேற பார்ட்டிஷன் மூவ் ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுதா, பார்ட்டிஷன் பண்ணிட்டேன், கிளஸ்டர் பண்ணிட்டேன்.
கிளஸ்டர் என்ன தெரியுமா, ஒரு பார்ட்டிஷன் பண்ண டேட்டால அதுல ஒரு பார்ட், ஓகேங்களா, அதை கிளஸ்டர் சொல்லுவோம். நான் கண்ட்ரி வச்சு என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, வேர் கண்டிஷன்ல நான் என்ன பண்றது தெரியுமா, வேர் கண்டிஷன் கொடுக்கும்போது ஐ கிவிங் வேர் country equal to US and order date equal to சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இதை கொடுத்துருவேன். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த பார்ட்டிஷன் உள்ள போயிடும். பார்ட்டிஷன்ல போயிட்டு கரெக்டா அந்த கண்ட்ரி மட்டும் ஸ்கேன் பண்ணும். இந்த 3 கண்ட்ரி ஸ்கேன் பண்ணாது. சொல்றது புரியுதா? வேர் கண்டிஷன்ல country equal to US and partition equal to 2022 8 கொடுத்துருவேன். கொடுக்கும்போது எனக்கு என்ன வந்து தெரியுமா, இந்த பார்ட்டிஷன் உள்ள போயிட்டு எனக்கு டேட்டா யூஎஸ்ல இருக்க டேட்டா மட்டும் கொண்டு வந்துடும். அப்போ இந்த ரிமைனிங் 3 டேட்டா ஸ்கேன் பண்ணாது. அப்போ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமா இல்ல, இம்ப்ரூவ் ஆகுமா இல்லையா? ஒரு பர்ஃபார்மன்ஸ். இட் won't scan the 3 records, it will scan only US records because in the filter we are given where country equal to US and order date equal to this partitions. அப்ப டேட்டா உங்களுக்கு என்ன வந்துரும், இங்க வந்துட்டு டேட்டா இது ரெண்டு மட்டும் பார்க்கும், இதை ஸ்கேன் பண்ணவே பண்ணாது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, கிளஸ்டரிங் மெத்தடால பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? பட் we are not going to discuss today. Tomorrow going to discuss about the clusterings. Okay, but just keep in mind, first என்ன பண்றீங்கன்னா, ஒரு டேபிள்ல பார்ட்டிஷன் பண்றீங்க. பார்ட்டிஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க, கிளஸ்டர் பண்றீங்க. அப்ப பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சங்க்ஷன்ஸா பிரிச்சிருவீங்க. பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, பார்ட்டிஷனும் கிளஸ்டரிங் கொடுக்கும்போது அதை மட்டும் ஸ்கேன் பண்ணும், ரிமைனிங் 3 ஸ்கேன் பண்ணாது. ஓகேங்களா? இதெல்லாம் உங்களுக்கு query பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? ஆஸ் பர் திஸ் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் தே கிளஸ்டர்ட், கிளஸ்டர் பண்ணிட்டாங்க. கிளஸ்டர் பண்ணிட்டு இதுல என்ன பண்ணிடுறாங்க, தே டூயிங் தி பார்ட்டிஷன்ஸ். பார்ட்டிஷன் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இது மாதிரி கண்ட்ரி தனியா பிரிச்சிடுறாங்க. கண்ட்ரி வந்து பாத்தீங்களா, எந்த கண்ட்ரி தரீங்களோ அந்த கண்ட்ரி மட்டும் தான் ஸ்கேன் பண்ணணும். ஓகே, நவ leave this part, just come here to the ingestion type partitioning. Now just go to your Google Cloud Storage, Google GCP Google Cloud Platform அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. சுஜிதா பிரியா, இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா உங்களுக்கு? கிளஸ்டரிங் புரிஞ்சுதா? சிம்பிளா டயக்ராம் புரியுது பாருங்க, வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கிளஸ்டர் பண்ணிடுங்க. கிளஸ்டர் பண்ணி என்ன பண்றீங்க, ஜேபி தனியா கிளஸ்டர் வந்துருச்சு, கே தனியா கிளஸ்டர் வந்துடும், யூகே அனதர் கிளஸ்டர், யூஎஸ் அனதர் கிளஸ்டர் வந்துடும். இது என்ன பண்றீங்க, டேட்டை வச்சு பார்ட்டிஷன் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த டேட்ல என்ன இருக்கு, we have 4 different clusters, KE KE UKUS cluster இருக்கு. ஓகேங்களா? நீ ஃபில்டர் பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுமா, யூஎஸ்ல இருக்கிற இந்த டேட்டா எடுத்து வந்துரும். அப்போ இந்த 3 ஸ்கேன் ஆகாது. அப்போ query performance ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். That's it. Okay, okay sir. Now come to this Google Cloud Storage and then change the account. Okay, just go to the console. Okay, now go to this navigation menu and go to BigQuery. In the BigQuery, you can go for BigQuery Studio. In the meantime, what you have to do, we have to create the data sets. You can use web UI or you can use Cloud Shell. In the Cloud Shell, you can use BigQuery commands to create the data sets. Okay, இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஐடி. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, Cloud Shell கிளிக் பண்ணிக்கிறேன். Just activate the Cloud Shell. Using BigQuery commands, I going to create the data sets. Till now, we have different data sets. We have customer dimension table, staging data set, data sets, staging data sets, test data sets இருக்கு. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இந்த யூஸ் கேஸுக்கு ஒரு நியூ டேட்டா செட் கிரியேட் பண்ண போறேன். Yeah, now first என்ன பண்ணுங்க அப்படின்னா,
இது மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல லாகின் ஆகுதான் பாருங்க. இன் கேஸ் வேற ப்ராஜெக்ட் லாகின் ஆகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட். ஓகேங்களா? gcloud config set ப்ராஜெக்ட் கொடுத்து என்ன பண்ணலாம்? gcloud ஆல்ரெடி நான் லாகின்ல இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட்ல தான் இருக்கேன். இதை என்டர் பண்ண அவசியம் கிடையாது. இருந்தாலும் வேற ப்ராஜெக்ட் நீங்க மூவ் ஆகணும் அப்படின்னா வேற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஐடி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியா சுவிட்ச் ஓவர் ஆயிடும். Okay, just give authorize. Let's log into that account. Okay, now it's switched to this project ID. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா you can use BQ commands. BQ MK means make ன்னு அர்த்தம். Okay, now I going to create like trips ன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் இருக்கு. ஓகேங்களா? பைக் ட்ரிப்ஸ் அண்டர்ஸ்கோர் இட்ஸ் a டேட்டா செட். இப்போ என்ன பண்றேன், ஒரு டேட்டா செட்டை புதுசாக கிரியேட் பண்றேன். நீங்க லொகேஷன் தரல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? யூஎஸ் ரீஜன்ல உங்களுக்கு டேட்டா செட் கிரியேட் ஆகும். If you're not giving any location in the commands, it will create the data set in the US location. Okay. Now fine. Now data set is created. You can see here. இத போய் என்ன பண்ணுங்க, refresh பண்ணுங்க. ஓகேங்களா? Just refresh it. Now you can able to see your data sets. Okay. You can see bike trips data set இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I going to perform the ingestion time partitioning பண்ண போறேன். Okay. For that I have done a query. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ்ல போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா எஸ்ல போயிட்டு சீக்வல்ல மாத்திங்க. ஓகேங்களா? அப்போ வந்து ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்றது. இது செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தெரியும், இது வேர் வந்து ப்ரெடிகேட் தெரியும். ஓகேங்களா? பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா டாக்ஸி ட்ரிப்ஸ். ஓகேங்களா? இதுன்னு ஒரு டேபிள் நேம். இந்த டேபிள் நான் உங்களுக்கு என்ன பண்ண கொரி பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து we want to do some analytics, then only we want to go for which partition சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், டிசைட் பண்ணணும். டேரக்டா நீங்க பார்ட்டிஷன் டிசைட் பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் பண்ணணும். யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம் சம் அனலிட்டிக்ஸ். ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு டிசைட் which partition you will prefer, which you have to go for. select star from அப்படி கொடுங்க. கொடுத்து என்ன பண்ணுங்க, எப்பவுமே இது கிளவுட்ன்றத என்ன பண்ணணும், லிமிட் தரல அப்படின்னா எல்லா ரெக்கார்ட் ஸ்கேன் பண்ணிட்டு it will charge you more, they will charge you more. ஓகேங்களா? just 5 records more than enough. Let's give limit 5. The meter I'll close the cloud shell. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் ஷெல்ல வந்து க்ளோஸ் பண்ணியாச்சா? இதுதான் என்னோட டேட்டா செட்ஸ். இங்க என்ன இருக்கு? யூனிக் கீ, டாக்ஸி ஐடி, ட்ரிப் ஸ்டார்ட் டைம், டைம் ஸ்டாம்ப், ட்ரிப் எண்ட் டைம் ஸ்டாம்ப், ட்ரிப்ஸ் அகைன்ஸ்ட், ட்ரிப் மைல்ஸ், பிக்அப் சென்சஸ் ட்ராக்ஸ், டிராப் ஆஃப் சென்சஸ் ட்ராக், இது மாதிரி சொல்லிட்டு நிறைய வந்து என்ன இருக்கு உங்களுக்கு காலம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க கேட்கலாம் வந்து சார் இங்க வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்குல்ல இது பண்ணலான்னு கேட்டீங்க அப்படின்னா ஓகேங்களா? இது வந்து ட்ரிப் ஸ்டார்ட் ஆன் டைம், எண்ட் ஆன டைம். ஓகேங்களா? கிளைண்ட் சொல்றாங்க இதை வச்சு நீங்க வந்து பார்ட்டிஷன் பண்ணாதீங்க. கிளைண்ட் இஸ் சேயிங் டு யூ டோன்ட் யூஸ் திஸ் டைம் ஸ்டாம்ப் கவுண்ட் டு பார்ட்டிஷன் தி டேட்டா. ஓகேங்களா? எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க வந்து எப்போ ஒரு டேட்டா வருதோ டேபிள் வருதோ அதை வச்சு நீங்க பார்ட்டிஷன் பண்ணீங்கன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் த இன்ஜெக்ஷன் டைப் பார்ட்டிஷனிங். எப்போ டேட்டா வந்து நான் டேபிள்ல இன்ஜெக்ஷன் பண்றனோ, எப்போ என் டேபிள்ல ரெக்கார்டை இன்ஜெக்ட் பண்றனோ அந்த டைமை தான் என்ன பண்ண போறேன், நான் வந்து இன்ஜெக்ஷன் டைமை கொண்டு வர போறேன். ஓகேங்களா? now I going to do some analytics. என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறேன்னா ட்ரிப் ஸ்டார்ட் டைம் இருக்கு. 1 minute. யா, ட்ரிப் ஸ்டார்ட் டைம் இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து என்ன பண்றேன், ட்ரங்கேட் பண்றேன். ட்ரிப் ஸ்டார்ட் டைம் ட்ரங்கேட் பண்ண என்ன ஆகும் எனக்கு செந்தமிழ், இதான் ட்ரிப் ஸ்டார்ட் டைம். இதை ட்ரங்கேட் பண்ண எனக்கு என்ன ஆகும், வாட் வேல்யூ வில் கெட் சொல்ல முடியுமா? வேல்யூ சார், வேல்யூ 2014 01 29 0000 வந்துடும். ஓகேங்களா? எல்லாம் ட்ரங்கேட் ஆயிடும். ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன ட்ரங்கேட் ஆயிடும். தட்ஸ் வாட் we are doing here. அப்புறம் என்ன பண்றேன், ஹவர் கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹவர் மட்டும் ட்ரங்கேட் ஆகாது. ஓகேங்களா? ஹவர் மட்டும் எடுத்துக்க போறேன்.
பிகாஸ் ஐ கோயிங் டு டு தி ஹவர்லி பார்ட்டிஷன் பண்ண காட்ட போறேன் ஓகேங்களா அப்புறம் வந்து கவுண்ட் ஸ்டார் போறேன் கவுண்ட் ஸ்டார் போட்டீங்கன்னா என்ன பண்ணணும் டெஃபினட்டா you have to use group by யூஸ் பண்ணணும் because I am performing some aggregations group by 1 கொடுத்திருக்கேன் 1 என்ன அர்த்தம் anyone எதை வச்சு நான் இது பண்றேன் group by 1 அப்படின்னா எந்த காலம் வச்சு நான் group by பண்றேன் புரியுதா பிரியா எந்த காலம் வச்சு நான் வந்து group by பண்றேன் if I giving group by 1 which column I doing the group by hours and time stamp sir அந்த டைம் ஸ்டாம்ப் வச்சு ஹவர் பண்றேன் பாத்தீங்களா அந்த ஹவர் வச்சு தான் என்ன பண்றேன் குரூப் பண்றேன் ஓகேங்களா பேஸ் ஆன் ஹவர் கோயிங் டு குரூப் பை அப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஆர்டர் பை ஹவர் என்ன பண்றேன் ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஹவர் வச்சு டிசைன் ஆர்டர் பண்றேன் அப்ப ஹவர்ஸ் டிசைன் ஆர்டர் வரும் டிசைனிங் ஆர்டர் புரியுதா 23 22 21 அப்படி சொல்லிட்டு என்ன வரும் அந்த ரயில்வே டைம் தெரியுமா உங்களுக்கு 23 24 ஹவர்ஸ் 23 22 அந்த ஹவர் அது மாதிரி டிசைனிங் ஆர்டர்ல ஒன்று வரும் ஓகேங்களா இது வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஹவர்லி பார்ட்டிஷன் கவுண்ட் காட்ட போறேன் ஓகேங்களா ஒரு ஹவர்லயும் எவ்வளவு கவுண்ட் வந்து காட்ட போறேன் நீங்க இதெல்லாம் அனலிட்டிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் you have to do the partitioning okay just do some analysis just run this query and see the count பாருங்க it's kind of data analytics பாத்தீங்களா பாருங்க you can see the like first பாத்தீங்கன்னா 24 hours என்ன இருக்கு 22 ரெக்கார்ட்ஸ் வருது and 23 279 ரெக்கார்ட்ஸ் and then 22 hours எல்லாமே டிசைனிங் ஆர்டர்ல இருந்து வருது 356 and then 21 448 because we giving டிசைனிங் ஆர்டர் கொடுத்திருக்கோம் அது வருது இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் டே பார்ட்டிஷன் டே வச்சு என்ன பண்றேன் பார்ட்டிஷன் பண்றேன் I want to see the count now செந்தமிழ் say நான் இப்போ ஒரு வேலையை காமிச்சிட்டு வர போறேன் நீங்க எந்த பார்ட்டிஷன் போறோம்னு சொல்லி நீங்க டிசைட் பண்ணணும் ஓகே சார் ஓகேங்களா which partition I can go for now it's a day தெரியுதா 1 31 30 29 28 27 அப்படி இருக்கு ஓகேங்களா if you scroll here you can see the records ஓகேங்களா date which partition பண்ணிருக்கேன் you can see the record count now next one is month எப்பவுமே ட்ரங்கேட் பண்ணணும் ஞாபகம் டைம் ஸ்டாம்ப் இஸ் ட்ரங்கேட் பண்ணணும் ட்ரங்கேட் பண்ணி தான் என்ன பண்ணணும் அதுல நீங்க வந்து மந்த் கொடுத்துக்கலாம் okay just run this query it's a month wise ஓகேங்களா மந்த் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா இதான் ரெக்கார்டு ஓகேங்களா மந்த் வைஸ் யூ கேன் see 10th month 9th month 8th month 7th month 6th month இப்படி இருக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் வருது நெக்ஸ்ட் இயர்லி இயர்லி இதுதான் இயர்லி தெரியுதா now you guys have to say which partition I have to prefer எந்த பார்ட்டிஷன் காட்டணும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹவர் காமிச்சிட்டேன் மந்த்லி காமிச்சிட்டேன் டே காமிச்சிட்டேன் as well as இயர்லி காமிச்சிட்டேன் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா which partition prefer as in the values hourly partition போலாம் ஓகேங்களா உங்களுக்கு ஹவர்லயும் சீக்வென்ஸா வருது ரேஞ்சஸ் வருது அதுல you can go for hourly partition you have to decide ஓகேங்களா உங்களோட ஆனா வந்து ஒரு BigQuery table பாத்தீங்கன்னா 4000 partition exit பண்ணிடுச்சு அப்படின்னா உங்க டேபிள் கூட முடிஞ்சிடும் after that you can't able partition the table ஓகேங்களா அதையும் பாத்துக்கணும் உங்க டேட்டாவோட ஃப்ரீக்வன்சியும் பாத்துக்கணும் டேட்டா வந்து ஹவர்லி பண்ணீங்கன்னா என்ன உங்களுக்கு ஒரு 3 months 4 monthsல உங்களுக்கு என்ன ஆயிடும் 4000 கிராஸ் பண்ணிடும் ஓகேங்களா நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா டைம் பீயிங்க்கு ஹவர்லி பார்ட்டிஷன் வந்து நான் பண்ண போறேன் உங்களுக்கு வந்து அனலிட்டிக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா இட்ஸ் நாட் எ பார்ட்டிஷன் ஐ எம் ஷோயிங் தி அனலிட்டிக்ஸ் I am showing the analytical view how the hourly partition is going to come. Yeah, this is the hourly partitioned values. Every hour getting records. Okay, 20 to 279 இந்த records வருது. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். I going to create a table. ஓகேங்களா இதுல வந்து ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. I will yeah 1 minute. நான் வந்து பாத்தீங்கன்னா லிமிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ரன் பண்ணுங்க ரன் பண்ண உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுல வந்து டேபிள் நேம்ஸ் வரும் புரியுதா யூனிக் கீ டாக்ஸி ஐடி ட்ரிப் ஸ்டார்ட் டைம் ட்ரிப் எண்ட் டைம் ட்ரிப்ஸ் அகைன்ஸ் ஓகேங்களா
வரும். ஓகே, இப்போ வந்து என்னோட ஸ்கீமா நான் பார்க்கணும், என்ன பண்ணலாம்? ஸோ வாண்ட் டு see the schema. எனக்கு வந்து இந்த காலம் என்ன டைப் தெரியணும். அப்போ என்ன பண்ணலாம்? லேப் இன்ஃபர்மேஷன்ல போ. வாட் யூ ஹேவ் டு see? எனக்கு வந்து காலம் டைப்ஸ் எனக்கு வேணும். என்ன பண்ணலாம்? டிஸ்கிரிப்ஷன் டிஎஸ் இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா, இன்ஃபர்மேஷன் ஸ்கீமா information schema, and then dot டேபிள் நேம் table name. இது Information schema dot columns. Information schema dot columns கொடுங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன பண்ணணும்? ஜஸ்ட் வந்து இது எடுத்துங்க. லைக் இங்க வந்து என்ன பண்ணுங்க? Just remove this thing. Information schema dot columns கொடுங்க. ஓகே, information schema dot columns அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? யா கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா syntax error. ஓகே இருங்க, மேபி டேட்டா செட் நேம் தரணும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, ஒரு இதுக்கு மாறும். select star from கொடுங்க. One minute, I have this query ship பண்ணி வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க, வெயிட் ஆல்ரெடி இருக்கு. serverless, 1 minute. information schema dot columns கரெக்டா தான் கொடுத்துருக்கேன். ஓகே, டேபிள் நேம் தரலையா? ஓகே, இந்த query நம்ம அப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, just put this query over here. information schema dot columns தான். டேபிள் நேம் என்ன தாங்க? டேபிள் நேம் வந்து நமக்கு taxi trips. இது அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணீங்க? சேஞ்ச் பண்ணீங்க. taxi trips and then BigQuery public data. இது வந்து என்ன பண்ணுங்க? data set name மாத்திருங்க. data set name you can give Chicago taxi trips. Okay, just try to fire this query. You will get the schema for the table. வருதா? unique key string, taxi id string, strip start time timestamp. இது மாதிரி என்ன பண்ணலாம்? schema வேணும் அப்படின்னா information schema ல எடுத்துக்கலாம். if you want to know the partitions என்ன பண்ணலாம்? எனக்கு பார்ட்டிஷன் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா என்ன பண்ணலாம்? பார்ட்டிஷன் பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா என்ன பண்ணலாம்? information schema dot columns dot partitions. I want to know the partition information. You want to put information schema dot partition கொடுத்தீங்க அப்படின்னா பார்ட்டிஷன் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து காலம் நேம் டேட்டா டைப் வந்துச்சு. இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am creating a table. தெரியுதா? create or replace table. What's my data set name? customer dimension data set name. என்னோட data set customer dimension table இப்போ இருக்கிறது வந்து இது சார் taxi trip bike trips data sets. bike trips data set. ஓகேங்களா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா டேட்டா செட் should be case sensitive இருக்கணும். ஓகேங்களா? அங்க ஸ்மால்ல இருந்தா ஸ்மால்ல போடணும், கேப்ல இருந்தா கேப்ல போடணும், கேஸ் சென்சிட்டிவ். அப்ப என்ன பண்ணணும்? பைக் ட்ரிப்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டா செட் அது கொடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்? இது மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கம் டவுன். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்ட்டிஷன் பைன்னு ஒரு சின்டாக்ஸ் யூஸ் பண்ணணும். சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் தெரியுமா? டேட் அதை ட்ரங்கேட் பண்றேன், டேட் டைம் ட்ரங்கேட் பண்றேன். டேட் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரம் 001 year to 999 year வரையும் என்ன பண்ணலாம் நீங்க? யூ கேன் டு தி பார்ட்டிஷன். டேட் டைமுக்கும் டைம் ஸ்டாம்ப் டிஃபரன்ஸ். நீங்க டைம் ஸ்டாம்ப் ட்ரங்கேட் யூஸ் பண்ணீங்கன்னா 1970 to 1938 வரையும் உங்களால யூஸ் பண்ண முடியும். டேட் பாத்தீங்கன்னா 001 year to 999 ஹை எண்ட் ரிலீஸ் பண்ண முடியும். டேட் டைம் என்ன பண்ண ட்ரங்கேட் பண்ணுங்க. இது என்ன காலம்? இது பார்ட்டிஷன் டைம் என்ன காலம்? வாட் காலம் இட் இஸ்?
I explained to you guys what is percentage column. Column name என்னது? நேம் பேரு. இது மாதிரி அண்டர்ஸ்கோர் ஆவச்சா என்ன காலம் இது? இது வந்து இந்த ஹிடன் காலம், சூடோ காலம். சூடோ காலம். ஓகேங்களா? சூடோ காலம்ல என்ன பண்ணலாம்? இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் நீங்க. இப்போ என் கிளாக்ல என்ன டைம் ஓடுதோ அந்த டைம்ல இருக்கும். ஆக்சுவலா இட் வில் பி இந்த யூடிசி டைம்ல இருக்கும். அந்த டைம் எடுத்துக்கிறீங்க. டைம் ட்ரங்கேட் பண்ணி ஹவர் மட்டும் எடுத்துக்கிறீங்க. எடுத்து என்ன பண்றேன்னா இந்த பார்ட்டிஷன் பைல ஒரு ஆப்ஷன் செட் பண்றேன். செட் பண்ணி என்ன பண்றேன்னா பார்ட்டிஷன் எக்ஸ்பிரஷன் பாத்தீங்கன்னா 3 days வரையும் தான் என்னோட எக்ஸ்பிரஷன் இருக்க போகுது. ஓகேங்களா? அண்ட் தென் எனக்கு வந்து ரிக்வயர்ட் பார்ட்டிஷன் ஃபில்டர் ட்ரூ கொடுத்தா எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு டெஃபினட்டா நீங்க வேர் ப்ரெடிகேட் யூஸ் பண்ணி ஆகணும். வேர்ன்றது என்னது? ப்ரெடிகேட் ஃபில்டர். ப்ரெடிகேட் நீங்க டெஃபினட்டா யூஸ் பண்ணி ஆகணும். இங்க ஃபால்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க வேர் யூஸ் பண்ணவே அவசியம் கிடையாது. யூ கேன் ஏபிள் டு ஸ்கேன் தி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் தி பார்ட்டிஷன். பட் இஃப் யூஸ் ரிக்வயர்ட் பார்ட்டிஷன் ஃபில்டர், பார்ட்டிஷன் ஃபில்டர்னா என்ன அர்த்தம்? வேர் தான் அர்த்தம். அப்ப ப்ரெடிகேட் யூஸ் பண்ணி ஆகணும். ட்ரூ கொடுத்துருங்க. பார்ட்டிஷன் எக்ஸ்பிரஷன் 3 days. If it exceed more than 3 days, what will happen? If it exceed more than 3 days, what will happen? 3 days ஆயிடுச்சு, என்ன ஆகும்? ட்ரங்கேட் ஆயிடும் சார். ட்ரங்கேட் ஆயிடுமா? பார்ட்டிஷன் எக்ஸ்பிரஷன் 3 days டைம் கொடுத்துட்டேன். சுஜித் அப்படியே what will happen? பார்ட்டிஷன் மட்டும் டெலிட் ஆயிரும் சார். டேபிள் அப்படியே இருக்கும். டேபிள் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? அந்த என்டையர் பார்ட்டிஷன் will be deleted. It will come into the single table ஆயிடும். ஓகேங்களா? that is called partition expiration. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இத அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணனும்? create or replace வந்து கொடுக்க போறேன். ஓகேங்களா? just copy and paste. just open a new editor. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படினா இது வந்து ஒரு DDL ஸ்டேட்மென்ட், டேட்டா டெஃபினிஷன் ஸ்டேட்மென்ட். இது ரன் பண்ணுங்க. இத ரன் பண்றதுக்கு காஸ்ட் கிடையாது. நோ சார்ஜஸ். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் சொல்ல போறேன். ஆக்சுவலா சில பேர் டவுட்டா இருக்கும், ரீப்ளேஸ்ன்றது என்னன்னு கேட்பீங்க. இப்போ டவுட்டா இருக்கும். இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? யூனிக் என்ன பண்ண போறேன்? int 64னு மாத்த போறேன். சும்மா சொல்றேன், மாத்துறேன். மாத்திட்டு இப்போ இந்த ரீப்ளேசபிள் இல்லைன்னு வச்சுக்கலாமா? ரீப்ளேசபிள் ஸ்டேட்மென்ட் இல்ல. இப்போ நான் டேபிள் கிரியேட் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? சாரி, யா சரி, இப்போ ரன் பண்றேன். என்ன ஆகும்? எனக்கு பைக் ட்ரிப் டேட்டா செட் இஸ் நாட் சப்போர்ட்டட் ஆப்ஜெக்ட் வருது. ஓகேங்களா? கிரியேட் ரீப்ளேஸ் டேபிள் இருக்கா? சாரி, கிரியேட் டேபிள் கொடுக்குறேன். அது மிஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரன் பண்றேன். என்ன வருது பாருங்க. என்ன வருது? ஆல்ரெடி டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இனி அதே நேம்ல டேபிள் கிரியேட் பண்ண அலோவ் பண்ண சொல்லுது. இத பாருங்களேன். ரீப்ளேஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன தெரியுமா? இப்போ வந்து என்ன பண்ணிட்டேன்? யூனிக் கீ வந்து ஆல்ரெடி என்ன இருந்தது? ஸ்ட்ரிங் இருந்தது. நான் வந்து இன்டிஜரா மாத்திட்டேன். இப்போ என்ன பண்றேன்? இப்போ ரீப்ளேஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த எரர் வராது. எரர் வருதா? ஆல்ரெடி டேபிள் எக்ஸிஸ்ட் காட்டுதா? காட்டாது. இப்போ பாருங்களேன். என்ன பண்றேன்? திருப்பியும் ரன் பண்ணுங்க. இப்பயும் உங்களுக்கு என்ன ஆகாது? ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் காட்டாது. ஓகேங்களா? பிகாஸ் ரீப்ளேஸ், கிரியேட் ஆர் ரீப்ளேஸ். டேபிள் இல்லைன்னா கிரியேட் பண்ணு, இல்ல என்ன பண்ணு? ரீப்ளேஸ் பண்ணிக்கோ. அதான் மீனிங். டேபிள் இல்ல அப்படின்னா டேபிள் கிரியேட் பண்ணு. அப்படி டேபிள் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கோ? அந்த டேபிளை ரீப்ளேஸ் பண்ணு. புரியுதா? Now I going to create the table. ஓகேங்களா? இது மாதிரி ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா நீ என்னதான் டைப் மாத்துறீங்க இல்ல வந்து காலம் நேம் மாத்துறீங்கன்னா நீ யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ரீப்ளேஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா செகண்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ணும்போது டேபிள் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வந்துடும். டேட்டா செட் த டேபிள் இஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வந்துடும். ஸோ யூஸ் கிரியேட் ஆர் ரீப்ளேஸ் யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் காட்ட போறேன். ஓகேங்களா? இந்த பார்ட்டிஷன் பை காலத்துல பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா இருங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா டேட் டைம் ட்ரங்கேட் யூஸ் பண்ணலாம், இல்ல டைம் ஸ்டாம்ப் ட்ரங்கேட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சூடோ காலம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டைப் யூஸ் பண்ணலாம், பார்ட்டிஷன் டேட் யூஸ் பண்ணலாம். டேட் யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் டூ ஒன்லி டே பார்ட்டிஷன், மந்த்லி பார்ட்டிஷன், இயர்லி பார்ட்டிஷன் பண்ண முடியும், அவர்லி பார்ட்டிஷன் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் அவர்லி பார்ட்டிஷன் வேணும் அப்படின்னா இந்த சூடோ காலம் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? பார்ட்டிஷன் இஸ் கோயிங் டு எக்ஸ்பைர் 3 days and then partition filter going to keep true. டெஃபினட்டா வேர் ப்ரெடிகேட் யூஸ் பண்ணியே ஆகணும். வேர் இஸ் ஃபில்டர் ஆக்சுவலி. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இது வந்து நான் கிரியேட் பண்ண டேபிள், புரியுதா? இது ஒரு எம்டி டேபிள் இது ஆக்சுவலா. இப்போ என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி எங்க என்ன டேபிள் இருக்கு, ஒரு நான் பார்ட்டிஷன் டேபிள் இருக்கா? வாட்ஸ் டேபிள் நேம் சுஜிதா பிரியா? இது நான் பார்ட்டிஷன் டேபிள் நேம். டேபிள் நேம் என்ன? வாட்ஸ் டேபிள் நேம்? What's the table name? Taxi trips is the table name. ஓகேங்களா? இதான் டேபிள் நேம். நான் என்ன பண்ண போறேன்னா இதுல இருக்க ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து என்னோட டேபிள், புரியுதா? டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஐ வில் சேஞ்ச் த நேம். ஓகேங்களா? இது வந்து பீன் மாத்திக்கிறேன், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஐ வில் சேஞ்ச் ஹியர் இட் செல்ஃப். என்ன பண்றேன்? _p. P stands for partition table. ஓகேங்களா? இப்போ அடுத்தவங்களுக்கும் புரியணும். இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? taxi trips _p ன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு அன்பார்ட்டிஷன் டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட் எடுத்துட்டு போயிட்டு பார்ட்டிஷன் டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறேன். எப்படி இன்சர்ட் பண்ண பாருங்க. லிசன் கேர்ஃபுல்லி. இங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, வியூல போயிட்டு சாரி லாங்குவேஜ் வியூல போயிடுங்க. வியூல போய் வேர்ட் ட்ராப் கொடுங்க. வேர்ட் ட்ராப் கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த இது ஃபிட் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இதை மட்டும் பாருங்க. செலக்ட் லெட்டரா பார்த்துக்கலாம். இன்சர்ட் இன்டு வாட்ஸ் டேட்டா செட் நேம். வாட்ஸ் டேட்டா செட் நேம்? டேட்டா செட் நேம் என்னது? பைக் ட்ரிப் டேட்டா செட். பைக்ஸ் ட்ரிப்ஸ் டேட்டா செட் கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம டேபிள் நேம் என்னது? டாக்ஸி ட்ரிப்ஸ் _p. p means partition. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம் என்ன கொடுத்திருக்கேன்? சுஜிதா பிரியா, வாட் இஸ் ஃபர்ஸ்ட் காலம் given here? இந்த காலம் பேர் என்னது? partition time. I am asking the column name. What's the column name actually represents? I know it's partition. Pseudo column. It's a virtual column actually. Okay, it won't available in the table. ஓகேங்களா? pseudo column கொடுத்துருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டேபிள்ல காலம் நேம்ஸ் ஃபுல்லா கொடுத்துருங்க. யூனிக் கீ, டாக்ஸி ஐடி, ட்ரிப் ஸ்டார்ட் டைம் எல்லாம் என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க. புரியுதா? யூனிக் ஐடி, டாக்ஸி ஐடி, ட்ரிப் ஸ்டார்ட் டைம், ட்ரிப் எண்ட் டைம் எல்லாம் கொடுத்துருங்க. ஆனா வந்து இன்ஜெக்ஷன் பார்ட்டிஷனிங் பண்ணும்போது டெஃபினட்டா என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன தரணும்? சூடோ காலம் தரணும். நீங்க சூடோ காலம் தரல அப்படின்னா டெஃபினட்டா அந்த டேபிள்ல உங்களால இன்சர்ட்டே பண்ண முடியாது. பார்ட்டிஷன் டேபிள்ல இன்சர்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங் ரூல் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட், யூ ஹேவ் டு கிவ் சூடோ காலம். ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு கிவ் ஆல் யுவர் பிசிக்கல் காலம்ஸ். பிசிக்கல் காலம்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணணும் நீங்க கொடுத்துக்கலாம். நவ் இப்போ வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான காலம்ஸ் கொடுத்துட்டேன். புரியுதா? இப்போ என்ன பண்ண போறேன்? எனக்கு நான் பார்ட்டிஷன் டேபிள் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட். இங்க ஃபர்ஸ்ட் காலம் என்னங்க இருக்குங்க? சூடோ காலம் இருக்கு. சூடோ காலத்துல என்ன பண்ணணும் ஆக்சுவலா? இது ஹவர்லி பார்ட்டிஷனா இல்ல வந்து மந்த்லி பார்ட்டிஷனா? அது இங்க பாருங்க, டேபிள் பாருங்க. வாட் பார்ட்டிஷன் இஸ்? ஹவர்லி பார்ட்டிஷன். அப்ப என்ன பண்ணணும்? செலக்ட் தரும்போது செலக்ட்ல, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் காலம் வந்து நான் என்ன பண்ண போறேன், நான் வந்து இதை தரணும். என்ன தரணும்? ஃபர்ஸ்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுங்க. கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் தெரியுமா? கரண்ட் இருக்க டைம் ஸ்டாம்ப் வந்துடும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். ஐ வில் ஷோ ஹியர். ஜஸ்ட் இங்கே வந்துருங்க, செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஃபங்க்ஷன்ஸ் ஆக்சுவலா. சுஜிதா பிரியா, ஆர் யூ தேர்? செலக்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் இருக்கா? இருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. இது மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கலாம். சுஜிதா பிரியா என்ன டைம் வரும் இதுல? if I select current timestamp, what's the value I'll get? என்ன வேல்யூ வரும்? I'm asking you, Sujita Priya.
பாத்தீங்கன்னா இதுதான் தெரியுதா, இயர், மந்த், டே, ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ் இருக்கு. இதுதான் எனக்கு வந்து கரண்ட் டைம் ஸ்டாம்ப். இது ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலா தெரியுதா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கரண்ட் டைம் ஸ்டாம்ப் ஃபங்க்ஷன்ல என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் கெட்டிங் த டேட், மந்த், இயர், ஹவர்ஸ், மினிட், செகண்ட்ஸ் எல்லாம் வருது. எடுத்து போட்டுட்டு நான் டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி என்ன பண்றேன், ட்ரங்கேட் பண்றேன். ஹவரை வச்சு ஹவர் மட்டும் விட்டுட்டு மத்தலாம் ட்ரங்கேட் பண்ணிடுவேன். புரியுதா. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நான் பார்ட்டிஷன் டேபிள்ல பாத்தீங்கன்னா யூனிக் ஐடி, டாக்ஸி ஐடி, வந்து ட்ரிப் ஸ்டார்ட் டைம் அண்ட் தென் ட்ரிப் எண்ட் டைம் ஸ்டாம்ப் இதெல்லாம் கொடுத்துட்டு கொரி பண்ணிடுவேன். செலக்ட் பண்ண இந்த ஒரு காலத்தையும் எடுத்து போய் என்ன பண்றேன்னா கரெக்டா அதே பொசிஷன் எடுத்து போய் இன்சர்ட் பண்ண போறேன். புரியுதா. இந்த டைம் ஸ்டாம்ப் டார்கெட் பண்ணி என்ன பண்ண போறேன், பார்ட்டிஷன் டைம்னு சொல்லிட்டு சூடோ காலம் இருக்கா, அந்த காலத்துல வேல்யூ செட் பண்ண போறேன். யூனிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல யூனிக் கீ செட் பண்ண போறேன். இது மாதிரி வந்து கரஸ்பாண்டிங் பொசிஷன் நான் பண்ண போறேன். ஓகே, யாருக்கு புரியாம இருக்கு? எனிவன் having doubts? சுஜிதா பிரியா having doubts? சுஜிதா பிரியா டவுட்ஸ் இருக்கா இல்லையா? செந்தமிழ் are you having doubts? இல்ல சார். ஓகேங்களா. ஆனா வந்து இன்ஜெக்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சூடோ காலம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் காலம் என்ன தரணும், சூடோ காலம் தரணும். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க, பார்ட்டிஷன் பை சூடோ காலம் கொடுத்துருக்கீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சூடோ காலம் வச்சு இப்ப பண்றதால நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் காலம் வந்து சூடோ காலம் வச்சு கொடுக்கணும். இப்ப என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து இதை அப்படியே ஃபுல்லா காய் பண்ணுங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வாட் யூ கேன் டூ, இங்க வந்து ஒரு இங்கிலே பண்ணிடலாமா. இப்ப என்ன பண்றேன், இன்ஜெக்ஷன் பண்றேன், நான் பார்ட்டிஷன்ல இருந்து பார்ட்டிஷன் இன்ஜெக்ஷன் பண்றேன். பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எல்லாமே பார்ட்டிஷன் ஆயிடும். ஓகே, ஜஸ்ட் செலக்ட் திஸ் query. அந்த ரைட் சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு கிரீன் கலர் வந்துடும். வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து கம்ப்ரஷன் இஷ்யூலாம் அர்த்தம். இட் வில் டேக் 76.39 GB. டேட்டா எவ்வளவு இருக்கு, 76.39 GB இருக்கு. புரியுதா. இதை வந்து பார்ட்டிஷன் பண்ண போறோம். ஜஸ்ட் ரன் இட். now you can see தெரியுதா உங்களுக்கு, for it's running, you can see still it's running 13 seconds 14 seconds. டேட்டா ரொம்ப அதிகமா இருக்கு, 78 GB இருக்கிறதால it will take more time. நம்ம டேபிள் பார்ட்டிஷன் பண்ணும்போது செந்தமிழ் what are the options we have set, ஒரு டேபிள் பார்ட்டிஷன் பண்ணும்போது என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம செட் பண்ணிருக்கோம், பார்ட்டிஷன் பண்ணும்போது சார் what are the options we have set? It's still running, you can see 48 seconds போயிட்டு இருக்கு. What are the options we have set? பாத்தீங்கன்னா அரௌண்ட் 2 million ரெக்கார்ட்ஸ் இருக்கு தெரியுதா, 210662 2 million ரெக்கார்ட்ஸ் மேல இருக்கு. 21 million ரெக்கார்ட்ஸ் இருக்கு, சாரி 21 million ரெக்கார்ட்ஸ் இருக்கு. That's why taking so much of time, around 50 seconds time எடுத்தது. Now the entire table records was inserted into the partition table set ஆயிடுச்சு. ஓகேங்களா. நம்ம வந்து என்ன ஆப்ஷன் செட் பண்ணிருக்கோம் தெரியுமா செந்தமிழ், what option we set? partition expression date 3 days, required partition filter. அப்ப டெஃபினட்டா என்ன பண்ணணும், பார்ட்டிஷன் ஃபில்டர் பண்ணிருக்கணும். வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபில்டர் பண்ண முடியும், இல்லனா உங்களால பண்ண முடியாது. ஓகேங்களா. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு பாருங்க, வேர் கண்டிஷன் எல்லாம் ஃபில்டர் பண்ண போறேன். லெட்ஸ் see, just go to this partition table. இந்த இதுல போயிட்டு என்ன பண்ணுங்க, கொரின்னு கொடுங்க. இதுல வேர் கண்டிஷன் இல்லாம தான் நீங்க கொரி பண்ணி பாருங்க. இட்ஸ் கோயிங் டு த்ரோ தி எரர். இதை எடுத்துறேன் ஆக்சுவலா. ஓகேங்களா. நான் வேற எடுத்துறேன். for time being I remove this var and then I can use select star from. பாருங்க என்ன ரிசல்ட்ஸ் வரப்போகுதுன்னு பாருங்க. என்னமாச்சு, cannot query table without filter or a column. without a filter இல்லாம இதை நீ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் சொல்றான். ஓகேங்களா. because we have used this option. what option it is, required partition filter கொடுத்துட்டோம். அதால வந்து நீங்க வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டான். ஓகேங்களா. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் காட்ட போறேன். பார்ட்டிஷன் டேபிள்ல வந்து கொரி பண்ணி என்ன பண்ண போறேன்,
பர்ஃபார்மன்ஸ் காட்ட போறேன் as well as நான் பார்ட்டிஷன் டேபிள்ல வந்து சாரி நான் பார்ட்டிஷன் டேபிள்ல query பண்ணி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் காட்ட போறேன் ஓகேங்களா ஐ கோயிங் டு ஷோ தி டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா என்னோட பார்ட்டிஷன் டேபிள் query பண்ண போறேன் வாட்ஸ் தி டேட்டா செட் நேம் என்னது டேட்டா செட் நேம் என்னது பைக் ட்ரிப்ஸ் டேட்டா செட் அதை மாதிரிங்க ஓகேங்களா வாட்ஸ் அவர் டேபிள் நேம் டாக்ஸி ட்ரிப்ஸ் அண்டர்ஸ்கோர் பி பார்ட்டிஷன் டேபிள்னு அர்த்தம் இப்போ என்ன பண்றேன்னா வேர் கிளாஸ்ல என்ன பண்றேன் சூடோ காலம் வச்சுக்கிறேன் சூடோ காலம்னா என்ன டைம் வந்திருக்கும் உள்ள டுடே டைம் வந்திருக்கும் கரெக்டா டுடே டைம் இப்படி வந்திருக்கும் 23 15 11 07 வந்திருக்கும் இப்படிதான் வந்திருக்கும் தெரியுதா நான் இன்னைக்கு இன்ஜெஸ்ட் பண்ணேன் அப்ப என்ன வந்திருக்கும் 2023 and then 11th month 15/07 இப்படிதான் எனக்கு என்ன இருக்கும் இந்த எல்லா ரெக்கார்டும் இந்த டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்ஜெக்ஷன் ஆயிருக்கு புரியுதா அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா வேர் பார்ட்டிஷன் டைம்னா இப்போ கரண்டா என்ன டைம் இது இந்த டைம் கிடையாது ஆக்சுவலா இப்போ கிளாக்ல என்ன டைம் இருக்கோ அந்த டைம் எடுத்துட்டு கிரேட்டர் தென் என்ன பண்றேன் கிரேட்டர் தென் 2016 4th month 15th date என்ன பண்றேன்னா இதை டைம் ஸ்டாம்ப் மாத்திக்கிறேன் சரி இதை கன்ஃபியூஸ் ஆகாதீங்க நான் கிளியரா சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் சி எடுங்க இங்க போடுங்க இது வந்து ஒரு என்ன பண்றேன் ஒரு இயர் மந்த் டே இருக்கு இதை டைம் ஸ்டாம்பா மாத்திக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்ன மாத்திக்கிறேன் ஐ கன்வெர்ட்டிங் திஸ் டேட் இன்டு டைம் ஸ்டாம்ப் மாத்திக்கிறேன் இப்போ டைம் ஸ்டாம்ப் மாத்தினா ஆட்டோமேட்டிக் என்ன மாறும் இடத்துல சொல்ல முடியுமா என்னங்க மாறும் இப்படி மாறிடுமா செந்தமல் இந்த பொறி பார்க்காதீங்க இதை மட்டும் பார்க்க சொல்றேன் நான் டைம் ஸ்டாம்ப் ஆஃப் கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன இருக்கு இயர் மந்த் டேட் இருக்கு அப்ப ஆட்டோமேட்டிக்கா டைம் ஸ்டாம்ப் மாத்தும் எனக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா டேட்ல மாறுமா 0000 மாறுமா அண்ட் தென் யூடிசி மாறுமா அதுக்காக தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணிருக்கேன் வேல்யூ பண்ணிருக்கேன் இது வந்து டைம் ஸ்டாம்ப் ஃபர்ஸ்ட் மாத்திக்கிறேன்னா மாத்திட்டு டைம் ஸ்டாம்பை சப்ராக்ட் பண்றேன் நீங்க கேட்கலாம் என்ன புரிய மாதிரி கேட்கலாம் டைம் ஸ்டாம்ப் என்ன பண்றேன் சப்ராக்ட் பண்றேன் சப்ராக்ட் என்ன அர்த்தம் தெரியுமா 2 ஹவர்ஸ்க்கு சப்ராக்ட் பண்றேன் 2 ஹவர்ஸ்க்கு சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு டோட்டலி 24 ஹவர்ஸ் வரும் 24 - 2 ஹவர்ஸ் எத்தனை வரும் 22 ஹவர்ஸ் வரும் அப்ப வந்து என்ன வரும்னா 22ன்னு ஆரம்பிக்கும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் இது அப்படியே கால் பண்ணி போட்டு காட்டவா உங்களுக்கு புரியல நினைக்கிறேன் கரெக்டா போட்டு காட்டுங்க செலக்ட் ரன் பண்ணுங்க என்ன வந்திருக்கு பாருங்க அவர்ஸ் பாருங்க ராஜா என்ன வந்திருக்கு 22 வந்திருக்கா நெக்ஸ்ட் மேக் இட் இஸ் 4 ஹவர்ஸ் மாத்துங்க இன்டர்வல் 4 ஹவர்ஸ் ஐ கோயிங் டு சப்ராக்ட் இன்டர்வல்னு போடணும் புரியுதா இன்டர்வல் கொடுத்துட்டு 4 ஹவர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் மேக் த 4 ஹவர்ஸ் சப்ராக்ட் பண்ணலாம் இப்போ நீங்க 20 ல தான் தெரியுதா தெரியுது சார் 20 சப்ராக்ட் ஆகும் அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா நான் சப்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா சப்ராக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா என் பார்ட்டிஷன் டைம் இப்ப பார்ட்டிஷன் போடலாமா இந்த இடத்துல இன்னைக்கு டைம் போடலாம் இன்னைக்கு தான் இன்ஜெஸ்ட் ஆயிருக்கு ஆக்சுவலா புரியுதா 2023 15/11 கிரேட்டர் தென் இப்போ இதை போடலாமா இது அப்படியே போடுங்க போட்டுட்டு 22 போட்டுக்கலாமா 2 ஹவர்ஸ் இருக்கு 22/00/00 பாருங்க பார்த்தா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு என்னங்க ஆகும் உங்களுக்கு இதே மாத்திருங்க என்ன மாத்திருங்க இதெல்லாம் எடுத்துருங்க அப்படி ஐபோன்ல எடுத்துருங்க டர்மினேட் பண்ணிட்டீங்களா இல்லையா மாத்தி விட்டுருங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த இதெல்லாம் வராது ஆக்சுவலா இது மட்டும் எடுத்துருக்கீங்களா இப்போ பாருங்க 2023
1511 greater than 2016 அப்போ எந்த ரெக்கார்ட்லாம் உள்ள வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ரெக்கார்ட்லாம் உள்ள வரும்? வேர் கனெக்ஷன் ஃபில்டர் பண்ணும்போது எந்த ரெக்கார்ட்லாம் உள்ள வரும்? சுஜிதா பிரியா சொல்லுங்க, சொல்ல முடியுமா? எந்த ரெக்கார்ட்லாம் உள்ள வரும்? which year record will come? 2023 1511 greater than 2016 04 15 20 கொடுத்திருக்கேன், சும்மா வச்சுங்க. ஓகேங்களா, somewhat 20 வச்சுங்க. இப்போ எந்த ரெக்கார்ட்லாம் உள்ள வரும்? which year record will come? சொல்லமா? which year record will come? செந்தமிழ், are you there? which year record will come? which year record will come? 16 to 23 வருமா சார்? 16 23 ரெக்கார்ட் வரும். ஏங்க greater than இது? இட்ஸ் greater than. அப்ப என்ன வரும் உங்களுக்கு? 17 18 19 ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லா வந்துரும். இது மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்ப பாருங்க ரெக்கார்ட்ஸ் வருதா? ரெக்கார்ட்ஸ் வருதா இல்லையா? ரெக்கார்ட்ஸ் வருது. you can see like you can see the year as well. தெரியுதா? 16 to 20 ரெக்கார்ட்ஸ் வந்துரும். 2000 ரெக்கார்ட் வந்திருக்கா? வந்திருக்கு. ஓகே, this is how you can do the ingestion type partitioning. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படியும் query பண்ணலாம், between யூஸ் பண்ணி query பண்ணலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு பாருங்க. 2016 4th month 15 and then 2018th year 4th month 14 இதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம், என்னால் எடுக்க முடியும். பார்ட்டிஷன் டைம் இருக்கு, அந்த டைம்க்குள்ள இந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்கணும், நான் எடுக்க முடியும் என்னால. ஓகேங்களா, just go here, இங்க உள்ள போங்க, between யூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். ஓகே, just read this query. வருமானு தெரியலையே, ஏன்னா பார்ட்டிஷன் டைம் வந்து ஓகே ஓகே ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை மாத்தணும். என்ன மாத்தணும்? BigQuery டெமோஸ்னு இருக்கு, டாக்ஸி ட்ரிப்ஸ்னு இருக்கு. ஓகே, now what you have to do, டாக்ஸி ட்ரிப்ஸ்னு இருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா what you have to do, just copy, இங்க என்ன பண்ணுங்க, just இங்க மாத்திருங்க, மாத்திட்டு இப்படியும் நீங்க query பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணுங்க. அன்ரெகனைஸ்ட் பார்ட்டிஷன் வருது. இது பார்ட்டிஷன் கிடையாதா? சாரி, ஐ மேட் a blunder mistake. என்னோட பார்ட்டிஷன் டேபிள் வந்து என்ன பண்ணலாம், இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், பை கிளிப்ஸ் இது அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பிளேஸ் பண்ணீங்க. just placed it, just copy and then paste here. ரன் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன் வந்து டேட்டா வரல அப்படின்னா, ஏன் பார்ட்டிஷன் டைம் வந்து என்ன பண்றேன், இப்பதான் இன்னிதான் பண்ணிருக்கேன், இந்த டேட்ல பண்ணிருக்கேன். ஆனா வந்து 16 டேட்டாவும் 18 டேட்டாவும் இருக்காது ஆக்சுவலா. ஏன்னா இன்னைக்கு டைம்ல பிட்வீன் சர்ச் பண்றேன், அப்ப இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், 2023 மாத்திங்க. டேட் என்ன இருக்கு இன்னைக்கு? 11th month 15th date. இது வந்து என்ன பண்ணலாம், அதே மாதிரி
2023 11th month 15th date இதுல query பண்ண ரிசல்ட்ஸ் வரும். ஏன்னா இந்த இன்னைக்கு தான் பார்ட்டிஷன் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா தெரியுதா, இந்த டைம் வச்சு பார்ட்டிஷன் பண்ணிருக்கேன். ஆனா இந்த டேட்ல இருந்து டேட் எடுத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் வரும். இது மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், வேர் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஓகே, just copy this query and then execute this query. இப்போ ரெக்கார்ட்ஸ் வரலையா? என்ன இது இதுவா இருக்கு? வெயிட் பண்ணுங்க. 23 11 15 தான் கொடுத்துருக்கேன். ஓகே இருங்க, 11 14 வரணுமே. இன்னைக்கு தானே பண்ணேன் நான் ஆக்சுவலா. லெட்ஸ் see. Yeah, there's no records to display. Okay, என்ன ரெக்கார்ட்ஸ் இல்ல, டிஸ்ப்ளே ஆகலன்னு வருது. 1 minute. No records to display. Now see here, based on the partition I'm going to select the partition from the 10th date to 16th date. ஆனா நம்ம பண்ண பார்த்தீங்கன்னா 15th date தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம். கரெக்டா, நீங்க எல்லாம் பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம். அப்ப என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் வந்து பிட்வீன் டேட்ஸ் நீங்க என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணி எடுத்து வரலாம். ஓகே, ஜஸ்ட் கோ ஹியர். இதுல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கொரியை கொடுங்க. ஓகேங்களா, ரிமூவ் செலக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை கொரி பண்ணி பாருங்க, ரன் பண்ணுங்க. You will get the results, but the date we have ingested is 15th date. ஓகேங்களா, ஓகே. now இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கு, ரெக்கார்ட்ஸ் வந்துருக்கு பாத்தீங்களா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைம் வச்சு என்ன பண்றேன், எடுக்கிறேன். ஓகேங்களா, என்னோட எப்போ நான் இன்ஜெக்ஷன் பண்ணணும் அந்த டைம் 15th பண்ணேன். ஆனா வந்து பிட்வீன் டேட்ஸ் வச்சு நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு எந்த டேட் தெரியல, எனக்கு ஆக்சுவலா 15 டேட்ல இன்ஜெஸ்ட் பண்ணேன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. தட்ஸ் வை 10 to 16 கொடுத்துருக்கேன். அது மிடில் இருக்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணனா எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்துடும். ஓகே, யா, திஸ் இஸ் நதிங் பட் த ingestion time partitioning. Okay, I am going to close session right now.